அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம எஸ்ஐ கிளாஸ் பேட்சில் நம்ம வந்து 8th சயின்ஸ் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். புது பேட்சுக்கு 8th ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ஓகேவா? ஆல்ரெடி போயிட்டுருக்க பேட்சில் இருக்கவங்களுக்கு 8th ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்ம ஏன் 8th சயின்ஸை முதல்ல எடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 8th சயின்ஸில் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க எல்லா சப்ஜெக்டில் இருந்து. அதனால தான் நம்ம வந்து 8th சயின்ஸை முதல்ல எடுத்தோம். இப்போது நம்ம அடுத்து போயிருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா 9th சயின்ஸ் 9ஆம் வகுப்பு அறிவியல். ஸோ இதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம லைன் பை லைன் சொல்கிறோம். மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், தமிழ்நாடு அரசு. ஸோ இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான், அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்கோம். அந்த தமிழ்நாடு அரசு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் நம்மளோட அனைவருடைய ஆசையுமே. அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதனால் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த பெயர் உங்கள் பெயர் பின்னாடி வர்றதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போயிடலாமா? லெசனுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவீடு. ஸோ இதை வந்து நம்ம 8th புத்தகத்துலேயும் பார்த்துருப்போம், 10th புத்தகத்துலேயும் பார்ப்போம். இதில் சில தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு போயிடலாம். அளவீடுகள்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறீங்க அப்படின்னா அதோட தூரம் எவ்வளோ அப்படின்னு அளக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளக்குறோம். இப்போ ஒளி, நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நம்ம டெய்லி ரொட்டீனில் என்ன பொருள், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு பருப்புன்னு எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு எவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி தானே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீனில் பயன்படுத்த போகிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து வழி அளவுகள், அதுக்கப்புறமா துணை அலகுகள் அப்படின்னு எல்லாமே பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். முக்கியமான பாடம் தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே முக்கியம்தான். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கிற எல்லாமே முக்கியமான பாடங்கள் தான். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படை. அறிவியல் சார்ந்த பிரிவுகள் எல்லாத்துக்குமே அளவீடுகள் தான் அடிப்படை. காரணம் என்ன? ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அளவு இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சும்மா ஏனோ தானோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அளவீடுகள் பண்ணி அதை வந்து கரெக்டான விதத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் இது எல்லாமே பங்கு பெறுது. நம்ம தினமும் முதல்ல சொன்னோம் இல்லையா, தினமும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அளவீடுகள் இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டே வரதுனால நம்ம சீக்கிரமாக முடிக்க வேண்டிய தேவையில் இருக்கும். அதனால் என்ன கண்டென்ட் அப்படின்றது மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு முடிச்சிடறோம். ஒரு 2-3 லெசன் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அளவீடுகள் அப்படின்றது நீளம், எவ்வளவு கனம், அதாவது வெயிட்டு, எவ்வளவு வேகம், டிஸ்டன்ஸு, வேகம், இது எல்லாமே இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளின் கீழே பாருங்கள், ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு அப்பொருளுக்கு அல்லது நிகழ்வுக்கு ஒரு எண்மதிப்பை வழங்குவது ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பொருளோட பண்பு அல்லது அதோட திறன், அதோட அளவு அப்படின்றத இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் எண்மதிப்பை வழங்குவது. ஓகேவா? கீழே பாருங்கள், ஒரு பொருளின் அளவு மற்றும் எண்மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடு என்று வரையறுக்கப்படுகிறது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்றத கூற்று காரணத்தில் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு பொருளின் அளவு மற்றும் எண்மதிப்பு தீர்மானிப்பது அளவீடு. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? இயற்பியல் அளவுகள் மற்றும் அலகுகள். அலகுகள்னால் அதோட அந்த யூனிட்ஸ், அதுதான். சரியா? இயற்பியல் அளவுகள். அளக்கக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். அளக்கக்கூடிய அனைத்துமே இயற்பியல் அளவுகள். ஓகேவா? இயற்பியல் அளவுகளை 2ஆக வகைப்படுத்தலாம். அவை அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் அப்படின்னு 2ஆக வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். குறிப்பாக நீளம் அப்படின்றத வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் வச்சு அளவு செய்ய முடியுமா? இல்லைல்ல. ஸோ அது வந்து அடிப்படை அளவு. ஓகேவா? எடுத்துக்காட்டு நீளம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பண்புகளை வேறு ஏதாவது அளவுகள் வச்சு அளக்குறோம் அப்படின்னா அது வழி அளவுகள் அப்படின்னு அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், கன அளவு மற்றும் அடர்த்தி.
கீழே பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு, இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அலகும் உண்டு. இயற்பியல் அளவுகள் அப்படின்னா எண் மதிப்பும் இருக்கும், அதுக்கான அந்த யூனிட்ஸும் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ கொஸ்டின் கூட கேட்கலாம், கூற்று காரணத்துலையும் கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டெலாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அலகு அப்படின்னா என்ன? அலகுனா யூனிட்ஸ். ஓகேவா. அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். தெரியாத அளவுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு தான் அலகு. சரியா. விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அலகு என்று வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா. இயற்பியல் முறைப்படி பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டே வராங்க அப்படின்னா அதை எல்லாரும் பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடி ஒரு எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவு தான் அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. உதாரணமாக அடி என்பது நீளத்தை அளவிடக்கூடிய அலகு ஆகும். 10 அடி நீளம் என்பது 1 அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிக்கிறது. அதாவது 10 அடி நீளம் அப்படின்றது ஒரு அடியோட இன்னும் 10 மடங்கு சேர்ந்தது தானே அந்த 10 அடி. ஓகேவா. ஸோ 10 அடியில் ஒரு அடியை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அடியோட 10 மடங்கு தான் அந்த 10 அடி அப்படின்றது. ஸோ இதில் பாரம்பரியமான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் ரொம்பவுமே முக்கியமானது சிஜிஎஸ். ஓகேவா. சிஜிஎஸ் அலகு முறை. இதில் சென்டிமீட்டர், சினா சென்டிமீட்டர், கிராம்னா கிராம். ஓகேவா. எஸ்னா வினாடி. நம்ம 8th புத்தகத்தில் முதல் பாடத்திலே படிச்சிருப்போம். ஓகேவா. எஃப்பிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் அப்படிலாம் பார்த்துருப்போம். இது வந்து இதை பற்றி நிறைய தகவல்கள் ஃபிசிக்ஸ் புத்தகத்தில் இருக்கும். உங்களுக்கு புது பேட்சுக்கு வீடியோ அப்லோட் ஆகும், அப்போ பாருங்கள். ஓகேவா. கீழே பாருங்கள். 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அலகு முறைக்கான அவசியம் ஏற்பட்டது. எனவே 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேவா. எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னா பன்னாட்டு அலகுமுறை. எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1960. எந்த மாநாடு அப்படின்னா பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு. ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா. எஸ்ஐ அலகுமுறைனா பண்டைய அல்லது அலகு முறைகளை விட நவீனமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறை, அதுதான் எஸ்ஐ அலகுமுறை. ஓகேவா. ஏறக்குறைய உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் இம்முறையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது சில அடிப்படையான அலகுகளை கொண்டது. அந்த அடிப்படை அலகுகளிலிருந்து முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும். ஓகேவா. ஸோ எஸ்ஐ அலகுமுறை அப்படின்றப்போ நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா. நீளம் அப்படின்னா மீட்டர். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தோட எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். மின்னோட்டம்னா ஆம்பியர். ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா. பொருளின் அளவு அப்படின்னா மோல். இது எல்லாமே எஸ்ஐ அலகுகள். ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. அதோட குறியீடுகள் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில டைம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒளிச்செறிவு கேண்டிலா அப்படிலாம் சிடி அப்படின்றதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அடிப்படையில் ஒரு 7 அடிப்படை அலகுகள் துணை கொண்டு பிற வழி அலகுகளின் வருவிக்கப்படுகின்றன. ஓகேவா. ஸோ அடிப்படையில் 7 அடிப்படை அளவுகள் இருக்குது. அதை வச்சு மீதி இருக்கிற வழி அளவுகளை கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள். ஓகேவா. நீளம் பார்த்துக்கோங்க. இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது. நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஒளியானது 1/29 97 92 458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே ஒரு மீட்டர் அப்படின்னு அழைக்கப்படும். ஒளி இப்போது சூரிய வெளிச்சமே இருக்குது, பூமிக்கு வந்தடைகிற நேரம் 508 வினாடி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. 8 நிமிடம் 20 வினாடி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அதுபோல் ஒரு மீட்டர் அப்படின்றது ஒளி ஒரு செகண்டில் இவ்வளோ தூரத்தை கடக்குது அப்படின்னா அதுதான் ஒரு மீட்டர் அப்படின்னு வரையறுக்கப்படுது. கொஸ்டின் கூட கேட்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகேவா. 1/29 97 92 458 29 97 92 458 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இயற்பியல் அளவுகள் அப்படின்னா பரப்பு அப்படின்றப்போ அதுக்கான ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மேக்ஸ் ஃபார்முலா. ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு L/B அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஓகேவா. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட அலகு மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. பருமன் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஓகேவா. L/B/H. ஓகேவா. LBH. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடர்த்தி அப்படின்னா நிறை பார் பருமன். ஓகேவா. நிறை பார் பருமன். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சொல்கிறதால உங்களுக்கு ஞாபகம் வராது. நீங்கள் திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா.
ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் அளக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த நீளத்தெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சில ஸ்பெஷல் அலகுகளை கொண்டு வராங்க. வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம் அப்படின்னு சில விஷயங்களை கொண்டு வராங்க. முதல்ல பாருங்கள் வானியல் அலகு. வானியல் அலகு அப்படின்னா புவியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு தான் இந்த வானியல் அலகு அப்படின்றது. ஒரு வானியல் அலகோட அலகு 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். உங்களுக்கு அது புரியல, எனக்கு அது சொல்கிறது புரியல சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூமியோட மையம் இருக்குது, அதாவது மையம்னா உள்பகுதி, நடுவு பகுதி. ஓகேவா? சூரியனோட மையப்பகுதி, நடுவு பகுதி. அதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் இந்த வானியல் அலகு அப்படின்றது. எவ்வளோ அளவு? 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு கடக்கும் அதாவது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் பயணிக்குமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. ஓகேவா? ஸோ ஒரு ஒளியாண்டோட அளவு பாருங்கள் 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேவா? ஒரு ஒளியாண்டோட அளவு எவ்வளோ? 9.46 × 10⁻15. அதே வானியல் அலகு எவ்வளோ பார்த்தோம்? 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளியாண்டுனா 10⁻15 மீட்டர். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கும் வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது. விண்ணியல் ஆரம் அப்படின்னா சூரிய குடும்பத்திற்கு இப்போ 8 கோள்கள் இருக்குது அப்படின்னா அந்த 8 கோள்களுக்கு வெளியே ஏதாவது ஒரு கோளோ இல்லை ஏதாவது ஒரு சிறுகோளோ இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களோட தூரத்தை அளவிட தான் இந்த விண்ணியல் ஆரம் பயன்படுது. ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 3.26 ஒளியாண்டு. ஓகேவா? 3.26 ஒளியாண்டு. ஓகேவா? ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர். அதே விண்ணியல் ஆரம்னா 3.26 ஒளியாண்டுகள். சரியா? கீழே பாருங்கள் பெரிய அளவுகள். கிலோமீட்டர் அதோட மதிப்பு எவ்வளோ? 10⁻³ மீட்டர். ஓகேவா? வானியல் அலகுனா நம்ம பார்த்தோம் 1.496. இதெல்லாமே பார்த்துக்கோங்க, சொல்லிட்டோம். கீழே பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்பா சென்டாரி. ஓகேவா? ஆல்பா சென்டாரி அப்படின்ற நட்சத்திரம் தான் மிக அருகில் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கப்பா. இதுமாதிரி பாக்ஸ் கொஸ்டின் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சூரியனிடமிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தை தொலைவில் உள்ளன. நம்ம நைட்டில் பார்க்குறோம் இல்லையா, குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் எல்லாமே, அதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா 500 விண்ணியல் ஆர தொலைவுகள் தூரத்தில் இருக்கும். கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா உங்களுக்கு 3.26 விண்ணியல் தூரம் ஒளியாண்டுகள். ஓகேவா? ஒரு ஒளியாண்டு அப்படின்னா 9.46 × 10⁻15. ஓகேவா? மீட்டர். அதே உங்களுக்கு வானியல் தொலைவு, அதாவது வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அருகில் இருக்க நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்பா சென்டாரி. ஓகேவா? அது சூரியனிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் நீளம் போன்றவற்றை அளவிட 10 துணை பன்மடங்குகள் பயன்படுகின்றன. இவை ஆங்ஸ்ட்ராங் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 10A போட்டு மேலே 0 போட்டோம், அந்த புள்ளி வச்சோம் அப்படின்னா ஆங்ஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீழே பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? மைக்ரோமீட்டர் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெர்மி அப்படின்னா 10⁻15. ஃபெர்மி அப்படின்னா 10⁻15. இதை எங்கே பார்த்தோம்? நம்ம வந்து வானியல் அலகில் ஒரு ஒளியாண்டில் பார்த்தோம். +15ன்னு பார்த்தோம். ஓகேவா? -15 அப்படின்னா ஃபெர்மி. ஓகேவா? -15னா ஃபெர்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. -15னா ஃபெர்மி. ஓகேவா? ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻10. ஒரு ஆம்ஸ்ட்ரான் அப்படின்றது 10⁻10. அவங்களுக்கு வந்து ஏ போட்டு மேலே போட்டு இப்படி ஈக்குவல் போட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஆம்ஸ்ட்ராங்கோட அளவு எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. ஓகேவா? 10⁻−10 அப்படின்னா மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆங்ஸ்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். நேனோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10⁻−9 அப்படின்றது. சரியா? அடுத்து மைக்ரோமீட்டர் அப்படின்னா 10⁻−6. மைக்ரோமீட்டர்னா 10⁻−6. மில்லிமீட்டர் அப்படின்னா 10⁻−3. சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻−2. சரியா? ஃபெர்மினா 10⁻−15. ஆங்ஸ்ட்ரான் அப்படின்னா 10⁻10. உங்களுக்கு நேனோ அப்படின்னா 10⁻−9.
மைக்ரோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻6, மில்லிமீட்டர் அப்படின்னா 10⁻⁻3. மில்லிமீட்டர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு மில்லிமீட்டர்னால் தெரியும், அலகுலாம் குறிக்கும்போது மில்லிமீட்டர்னு குறிக்கிறீங்க. அதோட அளவு எவ்வளோ? 10⁻⁻3. சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻². ஓகேவா? எஸ்ஐ அல்லாத பிற அலகு எஸ்ஐ அலகுடன் பயன்படுவது இல்லை. எஸ்ஐ இல்லாத பிற அலகுகள் எதுவுமே எஸ்ஐ கூட பயன்படுவது இல்லை. இந்த எஸ்ஐ அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, இந்த எஸ்ஐக்காக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா படிங்க. எஸ்ஐ இதில் மட்டும், இந்த புக்கில் மட்டும் எஸ்ஐ இல்லை, உங்கள் வாழ்க்கையிலுமே எஸ்ஐ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும். சரியா? ஸோ அடுத்து நிறை ஃபுல்லாகவே அழிச்சிடலாம். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு தான் நிறை. ஓகேவா? ஸோ பொருட்களில் உள்ள பருப்பொருட்கள்னு என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளவும் குறிப்பிட்ட வெயிட் இருக்குது அப்படின்னா அதுதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பார்த்தோம். ஒரு கிலோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்ற இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல, அந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற செவ்ரஸ் அப்படின்ற இடத்துல ஒரு உலோக கலவை ஒன்று வச்சுருக்காங்களாம்ப்பா. அந்த உலோக கலவையோட வெயிட் எவ்வளவோ அதுதான் 1 கிராம் நிறை. ஓகேவா? ஸோ அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஓகேவா? கிராம் மற்றும் மில்லிகிராம் ஆகிய அலகுகள் கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் ஆகும். கிலோகிராமோட துணை அலகுகள் தான் இந்த கிராம் மற்றும் மில்லிகிராம் அப்படின்றதுலாம். ஓகேவா? ஸோ கீழே பாருங்கள், 1 கிராம் அப்படின்னா 1/1000 கிலோகிராம், அதாவது 0.001 கிலோகிராம். ஓகேவா? ஒரு மில்லிகிராம் அப்படின்னா 0.000050 இருக்கணும். ஓகேவா? ஒரு மில்லிகிராம் அப்படின்னா 0 போட்டு ஒரு 5 0 போட்டு 1 போட்டிங்க அப்படின்னா தான் மில்லிகிராம். ஓகேவா? இதை நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு போன முறை ஒரு மில்லியன் அப்படின்றனா என்ன அப்படின்றத கொஸ்டினே கேட்டு வச்சுட்டாங்க பிசி எக்ஸாமில். இதை கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு கிராம் அப்படின்னா 0.001 கிலோகிராம். ஓகேவா? அதே பையில் போட்டிங்க அப்படின்னா 1/1000 கிலோகிராம். ஒரு மில்லிகிராம் அப்படின்னா 0 போட்டு 5 0 போட்டு 1 போட்டிங்கன்னா அதுதான் கிலோகிராம். ஓகேவா? மில்லிகிராம். ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோ கொண்டது ஒரு குவிண்டால். ஒரு மூட்டை மஞ்சள் மூட்டை இருக்குது அப்படின்னா ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 குவிண்டால் இருக்குது, 10 மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டையோட அளவு 100 கிலோகிராம். ஓகேவா? ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 10 குவிண்டால் சேர்ந்தது தான் ஒரு மெட்ரிக் டன். ஓகேவா? அதாவது 1000 கிலோ. டன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டன் அப்படின்னா என்ன, 1000 கிலோ. ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கிலோ, அதே ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ. அப்போது 10 குவிண்டால் சேர்ந்தது தான் ஒரு டன். ஓகேவா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அணு நிறை அலகு. அணுவில் இருக்கிற அந்த துகள்களோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணு நிறை அலகால் அளவிடலாம். ஓகேவா? அணு நிறை அலகு அப்படின்றது C⁻12 அணுவின் நிறையில் 1/12, அதாவது கார்பன் 12 அணுவில் 1/12 மடங்கு தான் ஒரு அணுவோட நிறை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அணு நிறை அலகு அப்படின்றது கார்பன் 12 அணுவோட நிறையில் 1/12 மடங்கு. ஓகேவா? அதுதான் அணு நிறை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வீடியோ வரும். முழுசாக நீங்கள் எல்லா வகுப்புகளுமே பார்க்கணும், இந்த மாதிரியான தகவல் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்மளோட வகுப்பில் சேர்ந்துக்கோங்க. வகுப்பில் சேருவதற்கான கட்டணம் எஸ்ஐ வகுப்புக்கு உங்களுக்கு 1499 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸல் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 7845827131. ஓகேவா? 7845827131. இதுதான் கான்டாக்ட் நம்பர். இந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நல்லா படிக்கணும், அதுக்கு நம்ம எக்ஸல் அகாடமியை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? டெலகிராமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு வீடியோ வரும். போகலாமா?